வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் டிஎன் டெட் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 8/2/2023 ஆஃப்டர்நூன் பேட்ச் இங்கிலீஷ் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் பிரேசல் வேர்ப் ஃபார் த அண்டர்லைன் வேர்டுன்னு கொடுத்துருக்கு. ஸ்டார்ஸ் எமர்ஜ் அட் நைட் டைம்ஸ். இங்கே எமர்ஜ்னு கொடுத்துருக்கு இல்லையா, அதோட பிரேசல் அதாவது மீனிங் என்னன்னு கேட்குறாங்க. ஸ்டார்ஸ் எமர்ஜ் அட் நைட் டைம்ஸ்னால் ஸ்டார்ஸ் எப்போ வரும், நைட்டில் தான் வரும். இங்கே எமர்ஜ்னு கொடுத்துருக்கனால எமர்ஜ்னா என்ன, வெளியே வர்றது. இப்போ ரைட்டான ஆன்சர் என்ன இருக்கும், கம் அவுட். நெக்ஸ்ட் ஒன், ரைட் அன் ஈக்குவலண்ட் வேர்ட் ஃபார் த அண்டர்லைன் வேர்டு. சத்யஜித் பிலாங்ஸ் டு அன் அஃப்ளூயன்ட் ஃபேமிலின்னு கொடுத்துருக்கு. இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த வேர்டோட ஈக்குவலண்ட் வேர்டு என்னன்னு கேட்குறாங்க. இங்கே அஃப்ளூயன்ட் ஃபேமிலின்னு சொல்லும் போது நல்ல பணக்கார ஃபேமிலி, வசதி படித்த ஃபேமிலின்னு சொல்லலாம். அப்போ எது கரெக்டான ஆன்சராக இருக்கும், A1 வெல்த்தி தான் கரெக்டான ஆன்சர். fill in the blank with a suitable preposition. இங்கே preposition fill பண்ணணும். question என்ன, Mrs. ரேவதி asked the children to go dash her classroom. ரேவதி என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க பசங்கிட்ட கிளாஸ் ரூமுக்கு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. டு கோ டேஷ் அ கிளாஸ் ரூம்னு வரும்போது என்ன வரணும்னா, கிளாஸ் ரூம்குள்ளே போகணும். ஸோ கிளாஸ் ரூம்குள்ளே போகிறதுனால என்ன வரணும், டு கோ இன்டு அர் கிளாஸ் ரூம், இன்டு தான் வரணும். இப்போவுமே உள்ளே போ அந்த மாதிரிலாம் சொல்லும் போது இன்டூ, ஓகேவா, ஜம்ப்டு இன்டு த பாண்டு. இப்போ பாண்டுக்குள்ளே விழுறாங்கன்னா இன்டு த பாண்டு தான் வரும். தென் fill in the blank with a suitable word taken from the option given. Dash is a software which recognizes speech and converts it into text. இங்கே ஒரு சாஃப்ட்வேர் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே, அதில் ஒரு ஆப்ஷன் பார்த்தோன்னா அது ஒரு சாஃப்ட்வேராம். அது என்ன பண்ணுன்னா, நம்ம இப்போ பேசுகிறோம் இல்லையா, அந்த பேசுகிறத வந்து டெக்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குமா. அது என்ன சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா, டிராகன் டிக்டேட். Fill in the blank with the correct verb form. If you go out with your friends tonight, I dash the football match on TV. நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட இன்னைக்கு நைட்டு வெளியே போனேன்னா நான் டிவியில் ஃபுட்பால் மேட்ச் பார்ப்பேன். இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷ்னல் கிளாஸ். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷ்னல் கிளாஸில் இஃப் யூ கோ அவுட் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன வரணும்னா வில் வாட்ச் தான் வரும். வில் ப்ளஸ் வேர்ப் தான் வரும். அப்போது வில் வாட்ச் தான் கரெக்டான ஆன்சர். இஃப் யூ கோ அவுட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டு நைட், இன்னைக்கு நைட்டு உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ வெளியே போனா ஐ வில் வாட்ச் த ஃபுட்பால் மேட்ச் ஆன் டிவி, நான் டிவியில் ஃபுட்பால் மேட்ச் பார்ப்பேன். The word army is an example for. ஆர்மின்னா நவுன், அது நம்மளுக்கு தெரியும். அந்த நவுனில் எந்த நவுன் கேட்குறாங்க. இப்போது அப்ஸ்ட்ராக்ட் நவுன் இருக்கா, அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்ன, ஒன்று ஒரு 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 ஆப்ஜெக்டு, அப்படி இல்லைன்னா ஒரு அனிமல், இல்லைனா ஒரு பிளேஸு, இல்லைன்னா வந்து ஒரு பர்சனோட கேரக்டரை பற்றி சொல்லக்கூடியதான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு சொல்லலாம். காமன் நவுன்னா காமனாக இருக்கக்கூடிய ஒரு டாக்டர், கலெக்டர், டீச்சர், இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் காமனாக சொல்லக்கூடியதெல்லாம் காமன் நவுன். ப்ராப்பர் நவுன்னா ஒரு பர்டிகுலராக ஒரு பர்சனையோ இல்லைனா ஒரு பிளேஸையோ ஒரு திங்ஸையோ ஒரு அனிமலையோ சொல்லணுன்னா அது ப்ராப்பர் நவுனில் வரும். அப்போது ஆர்மினா என்ன, கலெக்டிவ் நவுன். நிறைய கலெக்ஷன் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. இப்போ ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ், ஆர்மி ஆஃப் சோல்ஜர்ஸ், இதெல்லாம் இருக்குல்லையா, அதெல்லாம் தான் வந்து கலெக்டிவ் நவுன். அப்போ ஆர்மின்றது என்னது, கலெக்டிவ் நவுன். குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, அதனால தான். அடுத்தது, ஐடென்டிஃபை த கரெக்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன். இங்கே சென்டென்ஸ் பேட்டர்ன் கேட்டிருக்காங்க. மை அங்கிள் ப்ரெசன்டட் மீ அ வாட்ச். என்னுடைய அங்கிள் எனக்கு ஒரு கிஃப்ட்டு, அதாவது என்ன ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, மை அங்கிள்னா என்ன வரும், சப்ஜெக்ட் வரும். ப்ரெசன்டட்னா என்ன, வேர்ப். யாருக்கு, எனக்கு. இப்போது யாருக்குன்னு கொஸ்டின் வந்தால் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். எதை என்ன கொடுத்தாங்க, வாட்ச் கொடுத்தாங்க, அப்போ அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட், வேர்ப், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட், A2 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், சூஸ் அன் ஆப்ஷன் ஃப்ரம் த ஃபாலோயிங் அண்ட் கம்ப்ளீட் த கிவன் சென்டென்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க, மிர்ஜான் வாஸ் த டேஷ்னு கொடுத்துருக்காங்க. அவங்க யாருன்னா ரூலர் ஆஃப் த ஐலாண்ட்.
ரூலர் ஆஃப் த ஐலாண்ட் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் டேக் வந்து நம்ம பார்க்கணும். என்ன கொஸ்டின் டேகு? மஹதி sang வெரி வெல் எஸ்டர்டே. என்ன கொடுத்துருக்காங்க? மஹதி sang வெரி வெல் எஸ்டர்டே. நேற்று மஹதி நல்லா பாடுனா. ஓகே, இங்கே சாங்னு இருக்கா? இது வந்து பாஸ்ட் டென்ஸா? சிங்கோட பாஸ்ட் டென்ஸா? ஸோ பாஸ்ட் டென்ஸில் வந்தால் என்ன வரணும்? டிட் வரணும். டிட்னு எழுதிட்டு அப்புறம் நெகட்டிவ் ஃபார்மில் எழுதணும். அப்போது மஹதின்றது என்ன? அவ யார்? ஒரு கேர்ள். அப்போ ஷீனை ரெப்ரசன்ட் பண்ணலாம். அப்போது டிடின்ட் ஷீ. A4 தான் ரைட்டான ஆன்சர். What is the synonym of the following underlined word? His way of teaching is monotonous. அப்படின்னா போர் அடிக்குது. அவர் எடுக்கிற டீச்சிங் வந்து ரொம்பவுமே போர் அடிக்குது. ஒரு மாதிரி எனக்கு டயர்ட் ஆயிடுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ டயர்ட்ஸம், போர் அடிக்குது, ஒரே அசதியாக இருக்குது அவங்க பார்த்து, அவங்க எடுக்கிறத பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்கே இல்லை, அதுதான் மீனிங். அடுத்தது, வாட் ஆர் த 2 ஸ்கில்ஸ் இன் நோட் மேக்கிங்? நோட் மேக்கிங் பண்ணும்போது இருக்கக்கூடிய ஸ்கில், 2 ஸ்கில் என்ன இருக்கணும்? ரீடிங் அண்ட் ரைட்டிங் தான். அடுத்தது, சூஸ் த ப்ராப்பர் சீக்வன்ஸ் ஆஃப் த ஜம்பிள்டு வேர்டுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த PQRS கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை ப்ராப்பராக வந்து ஆர்டர் பண்ணால் என்ன ஆன்சர் வருது பார்த்தோம்னா RQPS. ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? வென். ஆர் என்ன? வென் ஹர்ட் த ஹியூ அண்ட் க்ரை அட் மிட் நைட். ஸோ ஒரு மாதிரி கூக்குரல், ஒரு மாதிரி சத்தம், அழுகிற சத்தம் கேட்டோன்னே என்ன ஆகுது? ஹீ வாஸ் நர்வஸ். அழுகிற சத்தம் கேட்டோன்னே அப்புறமா என்ன ஆகுது? நர்வஸ் ஆகுறாங்க, பயப்படுறாங்க. பயந்ததுக்கப்புறம் டிட் நாட் நோ, என்ன பண்ணணும்னு தெரில, டிட் நாட் நோ வாட் டு டூ. இப்போது RQPS தான் ரைட்டான ஆப்ஷன். தென் ரைமிங் ஸ்கீம் கேட்டிருக்காங்க. How doth the little crocodile improves his shining tail and pour the water of the Nile on every golden scale? இங்கே வந்து ஆக்சுவலி இது ஒரு சென்டென்ஸ், இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, மொத்தம் 4. ஓகேவா? அப்போது இங்கே crocodile இருக்கு இல்லையா, crocodile, நைல், இதுதான் வந்து ஏஏன்னு வச்சுக்கலாம். இது டெய்ல், ஸ்கேல். அப்போ இங்கே என்ன வரும்? ஏபி தான் ரைட்டான ஆப்ஷன். A1 தான், ஏபி. நெக்ஸ்ட், சூஸ் த கரெக்ட் அமெரிக்கன் வேர்ட் ஃபார் த கிவன் பிரிட்டிஷ் வேர்ட். பிரிட்டிஷ் வேர்டு கொடுத்துருக்காங்க பேமெண்ட். இதோட அமெரிக்கன் வேர்டு என்னன்னு பார்த்தோம்னா சைட் வாக், நடைபாதைன்னு சொல்கிறோம் இல்லையா. அடுத்தது, நோட் மேக்கிங் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன், என்னென்னு பார்க்கலாம். நோட் மேக்கிங் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டடி ஸ்கில் which involves fundamental skill of reading and writing. Which of the following is not true about the note making? இங்கேயே நம்மளுக்கு முன்னாடி பார்த்த அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இங்கேயே இருக்குது. வாட் ஆர் த ஸ்கில் ஆஃப் நோட் மேக்கிங்னு பார்த்தோம்ல, அதுக்கு ஆன்சர் இவங்களே கொடுத்துருக்காங்க. ரீடிங் அண்ட் ரைட்டிங்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது நோட் மேக்கிங்கில் ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்கில்னா என்ன? ரீடிங் அண்ட் ரைட்டிங். நோட் மேக்கிங்கை பற்றி 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்கா, அதில் ஒரு சென்டென்ஸ் ராங்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, நோட் மேக்கிங் நீட் நாட் பி இன் ஃபுல் சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ் ஓகே, கரெக்ட். நோட் மேக்கிங் நம்ம எடுக்கிறோன்னா ஃபுல்லாக சென்டென்ஸ் வைஸ் அப்படியே ஃபுல்லாக எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நோட்ஸ் மாதிரி கீவேர்ட்ஸ் மட்டும் ஹைலைட் பண்ணி எழுதி வச்சா போதும். அடுத்தது, இட் ஷுட் பி லார்ஜர் தென் த ஒரிஜினல் டெக்ஸ்ட். இருக்கிற டெக்ஸ்ட்டை விட இன்னும் பெருசாக எழுதணுன்றாங்க. கிடையாது, அந்த மாதிரி எழுதக்கூடாது. அப்போது ஒன்லி 2 தான் என்னது இன்கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் சினானிம் ஃபார் த கிவன் வேர்ட் லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜ்னா என்னென்னா ரொம்ப வந்து வெக்ஸாக இருக்கிறது. ஸோ சவுண்டிங் சேட் வந்து ரைட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப டயர்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து, மேட்ச் த ஃபாலோயிங். பிரேவ் லைக் அ லயன். லயன் மாதிரி எப்படி இருக்கணும்? நல்ல தைரியமாக இருக்கணும், அப்படி கொடுத்துருக்கு. இது என்ன? லைக்னு வந்திருக்குனால என்ன அது? சிமிலி. ஓகே, பிரெயின் இஸ் ஏ கம்ப்யூட்டர். பிரெயின் வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி, டைரெக்டாக லைக்கு கொடுக்காம கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க பிரெயினையும் கம்ப்யூட்டரையும். அப்போ அது என்ன வரும்? மெட்டஃபர் வரும்.
கியூரியஸ் கிளாக் இருக்கு இல்லையா, அது என்ன, சிசி, ரெண்டுமே வந்து சிசியில் ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாதிரி இருந்தால் என்ன, அலிட்ரேஷன். சேம் லெட்டரில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது அலிட்ரேஷன் வரும். அடுத்தது த அயன் ஹேண்ட்ஸ் ஆஃப் டெத்துன்னு கொடுத்துருக்காங்க. இது என்னது, பர்சனிஃபிகேஷன். இப்போது ரைட் ஆன் ஆப்ஷன் எங்கே இருக்குது, A3 B4, A3 ஆப்ஷனில் தான் இருக்குது. தென் choose the line of the poem which does not consist of the poetic device repetition. இங்கே 4 போயம் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ரிப்பிட்டேஷன் வராமல் இருக்கக்கூடிய போயம் லைன் என்னன்னு கேட்குறாங்க. A1 இந்த போயம் இதில் தான் வந்து ரிப்பிட்டேஷன் வந்துருக்காது, மற்றது எல்லாத்துலேயுமே இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், த யங் பேர்ட் மேட் அ pretension ஆஃப் ஃபாலிங் asleep. அதாவது அந்த சின்ன பேர்டு என்ன பண்ணியிருக்குன்னா தூங்குற மாதிரி பாசாங்கு காட்டியிருக்கு. இங்கே ப்ரிட்டென்ஷன் சொல்கிறாங்க இல்லையா, அது என்ன, பாசாங்கு ஆக்டிங் பண்ணியிருக்கு. இங்கே ப்ரிட்டென்ஷன் இருக்கனால அது என்ன வேர்டு, நவுன். எப்போவுமே தெரிஞ்சுக்கணும், இந்த ஷன் மென்ட் அந்த மாதிரி இருந்தாலே அது என்னது, நவுனில் தான் வரும். கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூஸிங் அப்ராப்ரியேட் ப்ரிப்போசிஷன் கொடுத்துருக்கு. தேர் இஸ் அ லில்லி டேஷ் ரோசஸ். நிறைய ரோசஸ் இருக்குது, அந்த ரோசஸில் ஒரு லில்லி இருக்குது. அப்போது தேர் இஸ் அ லில்லி அமாங் ரோசஸ். நிறைய ரோசஸில் ஒரு லில்லி, அமாங் ரோசஸ் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், இன் த மார்னிங் glad I see my foe outstretched beneath the tree. வாட் இஸ் த foe referred to here? இங்கே ஃபோன் இருக்குல்லையே, அந்த ஃபோன்னா என்னன்னா எனிமி. அடுத்தது, a limerick is a type of a silly poem with 5 lines. One of its rule is, என்ன ரூல், அதோட ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், ஃபிஃப்த் லைன்லாம் எப்படி இருக்கும், ரைம் வித் ஈச் அதராக இருக்கணும். அப்புறம் எல்லாத்துக்குமே சேம் நம்பர் ஆஃப் சிலபிள்ஸ் இருக்கணும். ஒரு 8 இல்லைன்னா 9னா எல்லாத்துக்குமே வந்து சேம் சிலபிள்ஸ் இருக்க மாதிரி தான் வேர்ட்ஸ் வந்து இருக்கணும் அந்த லைனில். நெக்ஸ்ட் ஒன், Gabriel Okara infused the thoughts and folklore of one of the following countries. இவங்க எந்த கண்ட்ரி சம்மந்தப்பட்டதுன்னு பார்த்தோம்னா ஆஃப்ரிக்கன். ஆஃப்ரிக்கன். நெக்ஸ்ட் ஒன், ரைட் த ஜெரண்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். ஜெரண்ட் ஃபார்ம்னால என்ன வரணும், ஐஎன்ஜி வரணும். டேஷ் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை யுவர் டிசையர் ஃபார் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்னா ட்ராவலிங் தான் கரெக்டான ஆன்சர். தென் A Study in Scarlet was written by, இதை யார் எழுதியிருக்காங்கன்னா சர் ஆர்தர் இக்னேஷியஸ் கனன் டர்லி, இவங்க தான் எழுதியிருக்காங்க. Then fly as thick as driving rain, choose the correct poetic device. எப்படி வந்து பறக்கணுமா, ரெயின் மாதிரி வந்து பறக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே வந்து ஏஎஸ் அஸ் கொடுத்துருக்காங்களா, அப்போ என்ன வரணும், இது வந்து சிமிலி தான் வரும். fill in the blank with a suitable articleனு கொடுத்துருக்கு. dash earth revolves around the sun, என்ன வரணும், the earth revolves around the sun. இங்கே எர்த் இருக்கா, இங்கே என்ன வரணும், டிஹெச்இ தி தான் வரணும். தி எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன்னு தான் வரணும். ஏன்னா எர்த்து, சன்னு, மூனு, பிளானட்ஸ், அப்புறம் ரிவர்ஸ் நேம் வரும்போது, ஒரு மவுண்டெயின்ஸ் நேம் வரும்போது, பிளானட் நேம் வரும்போது, ஓஷன்ஸ் நேம் வரும்போது, நியூஸ் பேப்பர் நேம் வரும்போது, அப்படிலாம் வரும்போது என்ன வரணும்னா தான் யூஸ் பண்ணணும். What was the pen name of Mary Anna Evans, an English novelist? ஸோ மேரி அண்ட் ஈவன்ஸ் இவங்களுடைய பென் நேம் என்னன்னு பார்த்தோன்னா ஜார்ஜ் எலியட். நெக்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் ப்ரிப்போசிஷனல் verb. ஐ டேஷ் எவ்ரி திங் யூ ஹேவ் செட். நீ என்னென்ன சொன்னியோ அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். இப்போது
ஐ அக்ரி வித். நான் நீ சொல்கிற நீ என்ன சொன்னியோ அதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், ஒத்துக்கிறேன். ஐ அக்ரி வித் எவ்ரி திங் யூ ஹேவ் செட். அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின். E.V. Lucas blended the words blotted and aristocrat. Find out the blending word. ஸோ இந்த blending word blotted and aristocrat இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் blend பண்ணி எழுதணும். அப்படி எழுதும் போது எது கரெக்டாக இருக்கும்? பிளாட்டோகிராட், அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். ஆப்ஷன்ஸ் A3ல் இருக்குது. பிளாட்டோகாட், இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன்.